அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜூன் மாசம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் கோடியில வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ள கைப்பிடி அளவுக்கு அரிசி மட்டும் இருந்தாலே போதும். அடுத்த நொடியே 4 திசைகள்ல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். இந்த நாள்ல இருக்கக்கூடிய அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு திங்கட்கிழமை. இது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பிரதோஷம் இருக்கு. இதுவும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்தது. திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷத்தை நாம சோமவார பிரதோஷம்னு சொல்லுவோம். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சிவராத்திரியும் இருக்கு. பொதுவா சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பே அற்புதமானது. அதுலயும் திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். திரும்பியும் இந்த மாதிரி அமைப்பு நமக்கு வருமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில இந்த நாள்ல இன்னும் 2 அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு 9/9ங்கிற சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஆனி மாசம் 9ஆம் தேதி. அதே மாதிரி இந்த வருஷம் 2025வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 9. அடுத்ததா பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய, கூரைய பிச்சுக்கிட்டு பணத்தை கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் 520. அந்த நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு தேதியிலேயே வருது. இது எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு தேதி 23, இதோட கூட்டுத்தொகை 5. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சந்திர பகவானுக்குரிய நம்பர் 2. இந்த சைஃபருங்கிற நம்பர் நமக்கு தேதியில வராது. அதனால அத பத்தி பெருசா நாம கணக்குல எடுத்துக்க வேண்டாம். அந்த வகையில 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் நோயும் தீரும். உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய கஷ்டம் எதுவா இருந்தாலும் ஒரே நொடியில தீரும்னு சொல்லி அதிசக்தி வாய்ந்த ஒரு வார்த்தைய பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இருந்தாலும் உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கைப்பிடி அளவுக்கு அரிசி இருந்தாலே போதுமானது. நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சாப்பாட்டு அரிசியையே இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி சந்திர பகவானுக்கு உகந்தது. திங்கட்கிழமை நாள்ல அரிசிய வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும். அடுத்ததா இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ள செய்யுங்க. இந்த நேரம் சந்திரஹோரை நேரம். திங்கட்கிழமை நாள்ல சந்திரஹோரை நேரத்துல நம்ம பரிகாரங்களை செய்யும் போது கை மேல நமக்கு பலன் கிடைக்கும். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் சந்திர பகவான் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையையும் வீண் வரைய செலவுகள் குறையணுங்கிற மாதிரி எல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டாம். பாசிட்டிவா பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதுமானது.
இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க கையில ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியை எடுத்துக்கோங்க. இந்த அரிசிய உங்க கையில வச்சுக்கிட்டு இறுக்கமா நீங்க மூடிக்கோங்க. இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்படி அரிசிய கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற ஏஞ்சல் நம்பரை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 520. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 520. பொதுவா ஏஞ்சல் நம்பரை பொறுத்தளவுக்கு தனித்தனியா தான் சொல்லணும். 520, 520 இந்த மாதிரி சேர்த்து சொல்லக்கூடாது. அரிசிய உங்க கையில வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த 520ங்கிற ஏஞ்சல் நம்பரை நீங்க சொல்லுங்க. இப்படி உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்பரை சொல்லுங்க. குறைஞ்சது 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்க இந்த நம்பரை சொல்லலாம். இந்த மாதிரி நம்பரை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா உங்க கையில வச்சிருக்கக்கூடிய அரிசியை எடுத்து கொண்டு போய் நீங்க சமைக்கிறதுக்கு அரிசி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த டப்பால மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டாயமா இந்த அரிசிய சாப்பிடுறதுக்கு, அதாவது சமைச்சு சாப்பிடுறதுக்கு பாருங்க. தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த அரிசியில இந்த நாளோட எனர்ஜியும் இருக்கும். அதே மாதிரி நாம சொன்ன ஏஞ்சல் நம்பரோட பவரும் இருக்கும். இத நாம சமைச்சு சாப்பிடும் போது அற்புதமான பணவசியம் உடனடியா நமக்கு ஏற்படும். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.